உன்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அப்போல்லோவை நம்பி தேவன் கொடுத்த பொறுப்புக்காக அப்போல்லோ தன்னுடைய வாலிபத்துல எல்லா ஆசைகளையும் இழந்து போனான். இது வேண்டாம்பா, இதனால நான் ஒரு காரியமும் செய்ய முடியாது, இது என் வாழ்க்கையை கெடுத்து போட்டுரும். நான் தேவனுக்குள்ள செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு அப்போல்லோ சாட்சி பெறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாலிபத்துல தன் சிருஷ்டிகரை அவன் நினைச்சான். யூத கோத்திரத்துல பிறந்த எத்தனை பேர் நினைச்சாங்க? அவன் நினைச்சான்பா, திட்டமாய் பரிசுத்த ஆவியானவர் நடத்தத்தக்கதாக நான் பிரசங்கியா மாறணும்னு அவன் நினைச்சான். அவன் நினைச்சவனுமா கர்த்தர் அவனை பிரசங்கியாய் மாத்தினார். பவுல் அப்போஸ்தலனே சொல்றாருப்பா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்வதற்கு தகுதியான ஒரு இடத்துல அவன் நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை அர்ப்பணித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஞானத்தை பெற்ற தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் நீங்க அர்ப்பணிக்க போறீங்க? வாலிபனே, வாலிப தங்கச்சி, தம்பி, எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? நம்ம பவுலை குறிச்சு பார்த்துடும், அப்போலோ குறிச்சும் பார்க்கிறோம். அவங்களாம் அர்ப்பணிச்சாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தோமானால் ஆண்டவர் நிச்சயமா உயர்ந்த இடத்துல வைப்பாரு.